Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allahu tabaraka wa ta'ala fil Qur'anil azim. A'udhu billahi minash shaitanir rajim. Bifadli bismillahir rahmanir rahim. فَلَقْتَحَمَ الْعَقَبَةَ وَمَا أَدْرَاكَ مَا الْعَقَبَةُ فَكُّ رَقَبَةٍ أَوْ إِطْعَامٌ فِي يَوْمٍ ذِي مَسْغَبَةٍ يَتِيمًا ذَا مَقْرَبَةٍ صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم سل من قطعك وعف عمن ظلمك وأعط من حرمك واحسن من أساء إليك أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபூ தாபியன்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள் கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய கிருபை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு மனிதனிடம் எதிர்பார்ப்பது அவனுடைய உயர்ந்த குணங்களை எதிர்பார்க்கிறது, சிறந்த பண்புகளை, அஹ்லாக்குகளை, நல்ல அஹ்லாக்குகளை எதிர்பார்க்கிறது. ஒரு மனிதனிடம் நற்குணங்கள் இருந்தால்தான் அவன் மனிதன். அறவே ஒரு மனிதனிடத்தில் நற்குணங்கள் இல்லை என்றால் அவன் மனிதன் அல்ல, மனிதன் என்று சொல்ல மாட்டார்கள். அதுபோன்று நம்முடைய குணங்களை, நம்முடைய பண்புகளை, நம்முடைய பழக்க வழக்கங்களை அழகாக்க வேண்டும். இஸ்லாம் அதுதான் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மனிதன் அவனுடைய நடத்தை, அவனுடைய பழக்க வழக்கம், அவனுடைய செயல்பாடுகள் இதுவெல்லாம் அவனை உழைத்தாது, அந்த மனிதனை உயர்த்தாது, உயர் அந்தஸ்துக்கு கொண்டு செல்லாது. அவன் எந்த அளவுக்கு நடக்கிறான், அவனுடைய பண்புகளை எப்படி மனிதனிடத்திலே வெளிப்படுத்துகிறான், அவனுடைய அஹ்லாக் எவ்வளவு அழகாக இருக்கிறது, அவனுடைய அஹ்லாக்கின் மூலமாக தான் அவனுடைய அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டிருக்கும். ஒரு மனிதன், அவனை சார்ந்த குடும்பம், சமூகம் இதுவெல்லாம் உயர வேண்டும், உயர் அந்தஸ்தை அடைய வேண்டும், சிறந்ததாக இருக்க வேண்டும் என்றால், சிறந்ததாக இருக்கிறது அப்படி என்றால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தின் மூலம், அவனிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலம், அழகின் மூலம், கல்வியின் மூலம் அல்ல, அவனிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகளின் மூலமாக, நல்ல அஹ்லாக்கின் மூலமாக, உயர்ந்த குணத்தின் மூலமாக தான் அவன், அந்த மனிதனும் அவனை சார்ந்த குடும்பமும் சமூகமும் உலகத்தில் உயர்கிறது. இன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மக்கள், நாம் வாழ்கிற போது நம்முடன் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் நாம் நல்ல முறையில் பழக வேண்டும், அவர்களிடத்தில் நல்ல குணங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. வெறுமன இஸ்லாமியர்கள் மட்டும், அவருடைய குடும்பத்தில் மட்டும், ஒரு சமூகத்தில் மட்டும் நம்முடைய நல்ல பழக்க வழக்கங்களை வெளிப்படுத்துவது இது மார்க்கம் அனுமதிக்கல்ல. மார்க்கம் இப்படி கற்றுத்தரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதன், இஸ்லாமிய சமூகம், முஸ்லிம்கள் இதை தாண்டி மிருகங்கள், காட்டு விலங்குகள், பறவைகளுக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அழகான குணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள், தன்னுடைய நற்பண்புகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள்.
அதே சமூகம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள் தான் நாமும். நம்முடைய குணங்களும் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய குணநலங்கள் எப்படி இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், சிறந்த குணங்களாக நற்பண்புகளாக இருக்க வேண்டும். அதுவும் நம்முடைய சமூகத்தை மட்டும் சார்ந்ததாக இல்லாமல் மாற்றுமன சகோதரிடத்திலும் நம்முடைய அழகான குணங்களை வெளிப்படுத்த வேண்டும். மிருகங்களுக்கும் நாம் இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். பறவைகளுக்கு இப்படி படைப்பினங்கள் அனைத்திற்கும் நம்முடைய அழகான குணங்களை நற்பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பொதுவாகவே ஒரு மலர் நல்ல நறுமணமாக இருக்கிறது என்றால் அந்த மலரை தேடி மக்கள் வருவார்கள், அல்லது இந்த மலருடைய நறுமணம் மக்களிடத்தில் செல்லும். அது போன்றுதான் நம்முடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும், நம்மை தேடி வரக்கூடிய மக்களாக நம்முடைய குணங்கள் இருக்க வேண்டும். அல்லது நம்முடைய குணங்கள் மக்களிடத்தில் செல்லக்கூடிய நற்குணங்களாக, நல்ல அகலாக்காக, சிறந்த நற்பண்புகளாக நம்முடைய குணங்கள் இருக்க வேண்டும். அப்படிதான் நம்முடைய சமுதாயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாண்பித்து சென்றிருக்கிறார்கள். இந்த உலகத்திற்கு முதலாக நற்குணத்தை போதித்ததுதான் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நிச்சயமாக நபியே நீங்கள் உயர்ந்த குணத்தில் இருக்கிறீர்கள், உயர்ந்த குணத்தில் இருக்கிறீர்கள். அந்த அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் எந்த அளவுக்கு பிரமிக்க செய்தது. சஹாபாக்கள் 1.25 லட்சம் சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரையிலும் அவர்களோடு தான் இருந்தார்கள். ஒரு மனிதரை சுற்றி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்கள் சுற்றி எப்போதுமே இருப்பது அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை எந்த அளவுக்கு அழகாக இருக்கும் என்பதை இதன் மூலமாக நமக்கு விளங்குகிறது. உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்கள் அழகாக இருந்ததினுடைய காரணம்தான் பல ஆயிரம் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தார்கள். எல்லா சஹாபாக்களும் இப்படி நினைப்பார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் தான் ரொம்ப பிரியமாக இருக்கிறார்கள், என்ன மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும், இப்படி பல சஹாபாக்கள் நினைத்தார்கள். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குணம், அவருடைய அந்த நற்பண்புகள் எந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு ஆழமாக அவருடைய உள்ளத்தில் பதிந்திருக்கும், எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அழகிய குணத்தை சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினம் நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய அகலாகுகள் எப்படி இருக்கிறது, வெறுமனே நம்முடைய குடும்பத்தில் மட்டும் நம்முடைய சமூகத்தில் மட்டும் வைத்துக் கொள்வது இது நற்பண்பு அல்ல, இது நற்குணங்கள் அல்ல. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகளை, நல்லெண்ணங்களை, நல்ல குணங்களை எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லா படைப்பினங்களுக்கும் அதை எடுத்து செல்ல வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நற்குணங்களை அனைத்து படைப்புகளுக்கும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிதான் சஹாபாக்களிடத்திலும் மாற்று சகோதரிடத்திலும் பறவைகளிடத்தில் விலங்கிடத்தில் தங்களுடைய அழகிய குணங்களை எல்லாம் வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறும் பொழுது ஃபலக்தஹமல் ஆகபா, நீங்கள் நரகத்தினுடைய அந்த கணவாயை கடக்கவில்லையா என்று கேட்கிறான். வமா அத்ராகமல் ஆகபா, நரகத்தினுடைய கணவாய் என்றால் என்ன என்று அல்லாஹ் கூறுகிறான். ஃபக்கு ரகபா, அடிமைத்துவம், அதுதான் நரகத்தினுடைய கணவாய். அடிமைத்துவம் என்பது அல்லாஹ் தஆலா இஸ்லாம் மார்க்கம் கூறியதே கிடையாது, மார்க்கம் தடுத்து இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் எல்லோரிடத்திலும் அடிமை இருக்கும், அடிமைகள் எழுதி கொண்டிருந்தார்கள். ஒவ்வொன்றாக எல்லா சட்டத்திலும் எந்த தவறுகள் செய்தாலும் அதற்கு பகரமாக அடிமை உரிமை விட வேண்டும். இப்படி குற்றப்பரிகாரத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து சமுதாயத்தில் அடிமை என்ற பெயருக்கே இடமில்லாமல் ஆகிவிட்டது. ஆனால் இன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெண்களை மார்க்கத்தினுடைய விளக்கம் தெரிந்தும் கூட நாம் அவர்களை சரியான முறையில் நடத்துவது கிடையாது. நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களிடம், பணியாட்களிடம் அவர்களுடைய உரிமைகளை கொடுத்து அவர்களை சிறப்பு வைக்காமல் அவர்களுடைய உரிமைகளை பிடுங்கி அவர்களை அடிமைகளாக நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்று பல இடங்களில் தொழிலாளர்களுக்கு சரியான முறையிலே அவர்களுக்கு உரிமைகளை சரியான கொடுப்பது கிடையாது, அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பதில் கூற வேண்டும்.
சமயத்தில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை மிஸ்ருடைய நாட்டிற்கு கவர்னராக அனுப்புகிறார்கள். மிஸ்ருடைய நாட்டில் அவருடைய அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவருடைய மகனார் அப்துல்லா அவர்கள் ஒரு மனிதரை பிடித்து சாட்டையால் அடித்து விட்டார்கள். அடித்துவிட்டு, நான் இந்த நாட்டினுடைய கவர்னர், என்னால் எதுவும் செய்ய முடியாது, உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார்கள். அந்த மனிதர் நேராக கவர்னரிடத்தில் வரவில்லை, நேராக மதீனாவிற்கு வந்தார். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு இடத்தில் வந்தார். இப்படி நடந்துருச்சு, இந்த மனிதர் அடித்து விட்டார், அப்துல்லா அடித்து விட்டார். உமர் ரலியல்லாஹு கடிதம் எழுதுகிறார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களையும் அவரிடத்தில் கடிதம் எழுதுகிறார்கள். நீங்களும் உங்களுடைய மகனாரும் உடனடியாக மதீனாவிற்கு வர வேண்டும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய மகனாரும் வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்த உடனே அந்த மனிதனிடத்தில் சாட்டையை கொடுத்து, அடியுங்கள், எதற்காக இந்த மனிதர் உங்களை அடித்தாரோ நீங்களும் அடியுங்கள், அந்த மனிதரை அடியுங்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அடிக்க சொன்னார்கள். அடித்து விட்டு உமர் ரலியல்லாஹு எச்சரித்தார்கள், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அனைத்து மக்களுக்கும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான், நீ எப்பொழுது மனிதரை அடிமைப்படுத்த ஆரம்பித்தாய் என்று அந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் மகனாரை அவர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எச்சரித்தார்கள். இதுதான் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய நமக்கு அஹ்லாக். ஒரு மனிதனிடத்தில் அடிமையாக நடத்தப்படக்கூடாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அனைத்து சுதந்திரமும் உண்டு. ஆனால் எல்லாத்தையும் அறிந்தும் கூட நாம் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய குடும்பத்துடைய விஷயத்தில், நம்முடைய மனைவிமாருடைய விஷயத்திலே, நம்முடைய தொழிலாளருடைய விஷயத்திலே, நமக்கு கீழே விஷயத்தில் நாம் அவர்களை எந்த அளவுக்கு நடத்துகிறோம், சரியான முறையில் நடத்துகிறோமா, அல்லது அவர்களுடைய உரிமைகளை நாம் சரியான முறையில் அவர்களுக்கு கொடுக்கிறோமா, அல்லது அடிமைகளாக நாம் நடத்துகிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் தஆலா அந்த அடுத்த ஆயத்தில் கூறினான், அவ் இத்ஆமுன் தி யௌமின் ஃபீ மஸ்கபா. முதலாவது அடிமைத்துவத்தை நாம் நீக்க வேண்டும். இரண்டாவது, வறட்சியில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். பஞ்சத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். இன்று அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. ஆனால் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யாத அளவிற்கு அவரிடத்தில் வருமானம் இல்லை. ஒரு நாள் அவர்களுக்கு தன்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்ய முடியும் என்றால் அவர்களால் முடியாது. காரணம், ஏதோ ஒரு பெண்மணி மட்டும் இருப்பார்கள், அவர்களுக்கு உறுதுணையாக யாரும் இருக்க மாட்டார்கள். இது போன்ற நபர்களுக்கு நாம் அவரிடத்தில் உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும், அத்தியாவசிய தேவைகளை அவர்களுக்கு பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் தஆலா அதுதான் குர்ஆனில் கூறுகிறான், அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் தி மஸ்கபா. வறட்சியில் இருப்பவர்களுக்கு, பஞ்சத்தில் இருப்பவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இரண்டாவதாக கூறுகிறான். அதே போன்று நாம் யாரிடத்தில் ரஹமத்தாக இரக்கமுள்ளதாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான், யதீமன் தா மக்ரபா. தந்தை இழந்த அந்த அனாதை இடத்தில் நாம் இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அனாதை இடத்தில் நாம் இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அனாதைகளை பார்த்தாலே நம்மிடத்தில் இரக்கம் வர வேண்டும். இன்று பல நபர்களுக்கு மனதில் இரக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். அனாதைகளை பார்த்தல்ல, பொதுவாகவே மனதில் இறுக்கமான மனதாக, இரக்கம் இல்லாத மனமாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யாருக்கு இப்படி குணம் இருக்கிறதோ, அவருடைய மனம் எப்படி யாருக்கு கடினமாக இருக்கிறதோ, அனாதைகளுடைய தலையை தடவி கொடுங்கள், உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா மென்மையாக்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். இந்த அனாதையை நாம் ஆதரிக்க வேண்டும். இந்த அனாதைகள் எப்படி நடத்தப்படுகிறார்கள், அவர்களுக்காக நாம் என்ன முயற்சிகளை எடுக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நானும் அனாதை பராமரிப்பவரும் கியாமத் நாளில் இப்படி இருப்போம் என்று விரல்களை சேர்த்து காண்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனாதை பராமரிப்பும் நெருக்கமாக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அவரிடத்தில் நாம் எந்த அளவுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். பலரும் செய்யக்கூடிய தவறு, அவர்களுக்கு ஏதாவது சொத்துகள் இருந்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், அவர்களுக்கு ஏதாவது சொத்துகள் இருந்தால் அவர்களை சரியான முறையில் அந்த சொத்துக்களை பராமரிப்பதற்காக சரியான ஆட்களை நியமிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது எப்படி நடக்கிறது, அவர்களுக்கு ஏதாவது சொத்து இருந்தா நான் அவர்களை பராமரித்துக் கொள்கிறேன் என்ற பெயரில் அவர்களை பராமரித்துக் கொண்டு அவருடைய சொத்துகளையும் பராமரித்துக் கொள்கிறார்கள். அந்த அனாதையினுடைய சொத்துகளையும் அவருடைய சொத்தில் சேர்த்து விடுகிறார்கள். ஆனால் இதுக்கெல்லாம் ஷரியத்தில் எந்த அனுமதியும் கிடையாது. அப்படி அனாதையினுடைய சொத்துகள் இருக்கிறது, அவர்களுக்கு சரியான முறையில் சொத்துகள் சேர வேண்டும் என்றால் அதற்கான முறையை சரியான முறையில் நாம் கையில் எடுக்க வேண்டும். ஆனால் இன்று அனாதைகளுடைய சொத்துக்களை சரியான பயன்படுத்துவது கிடையாது. ஆனால் அனாதைகளை இந்த எந்த அளவுக்கு நடத்தப்படுகிறார்கள்,
அவர்களுக்காக நாம் எந்த சிறப்புகளை கொடுத்து கொண்டிருக்கோம், அவர்களுக்காக என்ன முன்னுரிமைகளை நாம் கொடுக்கிறோம் என்று நாம் யோசிக்க வேண்டும். அநாதைகள் விஷயத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறிய போது யதீமன் தா மக்ரபா, நீங்கள் அநாதை இடத்தில் நீங்கள் இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் அவர்களை நாம் பொறுப்பில் எடுக்க வேண்டும். அல்லது பொறுப்பு எடுக்க முடியவில்லை என்றால் அநாதை இல்லங்களை, யதீம்கானாக்களை நாம் உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நம்முடைய சொத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து அல்லாஹ் தஆலா கடுமையான உள்ளமாக இருக்கக்கூடாது என்பதற்காக யதீமன் தா மக்ரபா, அந்த அநாதைகளிடத்தில் நல்ல முறை நடந்து கொள்ள என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மக்களிடத்திலே எப்படி வாழ்ந்தார்கள், பல விஷயங்கள் அவரிடத்தில் நற்குணங்களாக உயர்ந்த குணங்களாக இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் எப்படி பதிவு செய்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவருடைய முகம் மலர்ச்சி இல்லாமல் இருக்கவே இருக்காது. எந்த நேரத்திலும் தபஸ்ஸுமாக தான் இருப்பார்கள், முகல் மலர்ச்சியோடு இருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நல்ல பண்பை நம்மிடத்தில் கொண்டு வர வேண்டும். இன்று பல குடும்பங்களில் அந்த சிரிப்புக்கு பேச்சே கிடையாது, டெரரா உள்ள போறது. அப்பதான் மனைவி மக்கள் எல்லாம் பயப்படுவாங்களாமா. பயம் முறுத்தாட்டினா அவர்கள் யாரும் நமக்கு கண்ணியம் கொடுக்க மாட்டார்கள், மரியாதை கொடுக்க மாட்டார்கள், பயப்படவும் மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கையாண்டார்களோ அதை நாம் கையாண்டால் தான் நம்முடைய குடும்பத்தில் நாம் பரக்கத்தை பார்க்க முடியும், நம்முடைய குடும்பத்தில் நாம் மரியாதையை பார்க்க முடியும், கண்ணியத்தை நாம் பார்க்க முடியும். அதுவல்லாமல் என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் எனக்கு பயப்பட வேண்டும், எனக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று வீட்டிற்குள் நுழையும் போதே ஒரு சப்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வழி காண்பித்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜரீர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சிரிப்பார்கள். இடையில ஒரு தூண் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூணை கடந்த பிறகு திரும்பவும் என்னை பார்த்து சிரிப்பார்கள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு பண்பு. நம்ம இந்த பண்பு பலரிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. நாம் யாரையாவது பார்க்கிறோம், தொப்பி போட்டிருந்தா மட்டும்தான் அவரை பார்த்து சிரிக்கிறோம், ஜுப்பா போட்டிருந்தா மட்டும்தான், தாடி வைத்திருந்தா, முஸ்லீமா இருந்தா மட்டும்தான் பார்த்து சிரிக்கிறோம். இப்படி அல்ல. இதுவெல்லாம் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய நற்பண்பு. யாரை பார்த்தாலும் சிரிக்க வேண்டும். சமுதாயத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை பார்த்து புன்முறுவலை பூக்க வேண்டும். அதனால் அந்நிய பெண்களை பார்த்து சிரிப்பது ஜாயிஸே கிடையாது. அந்நிய பெண்களை பார்த்து நாம் சிரிக்கலாங்க, ஷரீஅத்தில் அப்படி அனுமதி இருக்குல்ல அப்படின்னு அந்நிய பெண்களை பார்த்து சிரிக்க கூடாது. சிரிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். யாருக்கு அனுமதி இருக்கிறதோ, தங்களுடைய பெற்றோர் வீட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா பெற்றோர்களை பார்த்து, தன்னுடைய மனைவியை பார்த்து புன்முறுவலை பூக்கணும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று இந்த அமல் பலரிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. இது மிகப்பெரிய ஒரு மிக உயர்ந்தமான உன்னதமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல குணங்கள் இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது உயர்ந்த குணமாக ஹதீஸ்களை பதிவு செய்கிறார்கள். இந்த குணத்தை நம்மிடத்தில் கொண்டு வர வேண்டும். அதே போன்று ஒரு ஹதீஸில் எப்படி இருக்கிறது, தபஸ்ஸக ஃபீ வஜி அஹீக ஸதகத்துன், யார் தன்னுடைய சகோதரரை பார்த்து, முஸ்லிம் சகோதரரை பார்த்து புன்முறுக்கிறாரோ, முகமலர்ச்சியோடு பார்க்கிறாரோ, சிரிக்கிறாரோ, அல்லாஹ் அவருக்கு சதக்காவுடைய நன்மையை எழுதுகிறான் என்று ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய குணங்களை மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்குகளையும் நாம் சரியான முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறைக்கு நாம் ஏற்றுக் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், சில்மன் கதஅக, நீங்கள் யார் உங்களுடைய உறவை துண்டிக்கிறார்களோ நீங்கள் ஒட்டி வாடுங்கள், வெட்டி வாடுங்கள், நீங்கள் ஒட்டி வாடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறவை எப்படி வெட்டினார்கள்? மக்காவில் இருந்து 2-3 ஆண்டுகள் ஒத்தி வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனிமைப்படுத்தினார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவெல்லாம் பொருட்படுத்தாமல் ஃபத்ஹ் மக்காவின் போது, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் இவர்களை ஒட்டி வெட்டினார்களோ அனைவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அரவணைத்துக் கொண்டார்கள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு பண்பு. இந்த பண்பை நம்மிடத்தில் கொண்டு வர வேண்டும். அடுத்து சொன்னார்கள், வஅஃபு அம்மன் ஸலமக், யார் நமக்கு அநியாயம் செய்கிறார்களோ அவர்களை நாம் மன்னிப்பது. இதுதான பெரிய விஷயம். யாராவது நமக்கு அநியாயம் செய்து விட்டால் அவர்களை மன்னிக்க வேண்டும். ஒரு அரபி கிதாபிலே ஒரு கதை எழுதப்பட்டிருக்கு. என்ன கதை அப்படின்னா, இப்லீஸும் ஃபிரௌனும் பேசுகிற மாதிரி ஒரு கதை. இப்லீஸ் ஃபிரௌனுடைய கதவை தட்டுகிறான், ஃபிரௌனுடைய வீட்டினுடைய வாசலை தட்டுகிறான். ஃபிரௌன் கேட்கிறான், யார் என்னுடைய வீட்டினுடைய வாசலை தட்டுறது? ஷைத்தான் கேட்டான், நான் தான் அல்லாஹ்னு சொல்றியே, நீ தான் அல்லாஹ்னு இருக்கும்போது வெளியிருந்து தட்டுறது யாருன்னு தெரியாதான்னு ஷைத்தான் கேட்டான். உடனே ஃபிரௌன் திறந்து விடுறான்,
திறந்து விட பிறகு ஃபிரௌன் சொல்றான், இஜ்லிஸ் யா லிஆன், சபிக்கப்பட்ட மனிதனே இங்க உட்காரு அப்படின்னு சொல்றான் ஃபிரௌன். உட்கார்ந்துட்டு ஷைத்தான் திரும்ப ஃபிரௌன்கிட்ட கேட்கிறான், சரி நான் சின்ன பாவம் தான் செஞ்சேன், அல்லாஹ் தஆலா எனக்கு ஆதமுக்கு சஜிதா செய்ய சொன்னா, சுஜூது செய்ய சொன்னா, நான் அதை தான் மறுத்தேன், ஆனா என்னோட மிகப்பெரிய பாவி நீ தான் ஃபிரௌன் சொன்னான். ஏன்னா நீ அல்லாஹே நான் தான் ரப்பு என்று நீ சொல்லுகிற, அல்லாஹ் ஒருவன் என்று தெரிந்தும் நான் தான் ரப்பு என்று நீ வாதாடுகிறல்ல, நீ தான் என்னோட பெரிய பாவி என்று ஷைத்தான் சொல்லிவிட்டு சொன்னா, நம்ம 2 பேரோட மிகப்பெரிய பாவி யார் தெரியுமா? ஒரு மனிதன் தவறு செய்கிறான், தவறு செய்த பிறகு அவன் மன்னிப்பு கேட்கிறான், யார் அவனை மன்னிக்கவில்லையோ அவன்தான் உன்னையும் என்னையோட மிகப்பெரிய பாவி என்று அந்த வசனத்தில் அந்த கதையினுடைய விஷயத்தில் எழுதுகிறார்கள். காரணம், ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்டு மன்னிக்காமல் இருப்பது இது மிகப்பெரிய ஒரு பாவம். ஏனென்றால் அல்லாஹ் மிகப்பெரிய ரப்புல் ஆலமீன். நம்ம எவ்வளவு தவறுகளை செய்கிறோம், நாம் தவறுகள் செய்த பிறகும் கூட அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். ஆனால் நாம் தவறுகள் செய்யக்கூடிய மனிதர்கள், யாரோ ஒரு நபர் நமக்கு ஏதாவது தவறுகளாக செய்து விட்டால் அதை மன்னிக்கக்கூடிய அந்த குணம் நம்ம இடத்தில் இல்லை என்றால் இது எவ்வளவு பெரிய பாவம். எனவே வாஃபு அம்மன் ஸலமக், யார் நமக்கு அநியாயம் செய்கிறார்களோ அவரை நாம் மன்னித்து விட வேண்டும். மூடா ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வாத்து மன் ஹரமக், யார் நமக்கு தடுத்தார்களோ அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். சிலர் நமக்கு ஏதாவது பொருளை கொடுத்திருப்பார்கள், ஒன்னு இருக்குது, ஒருவர் கொடுத்து நமக்கு திரும்ப கொடுத்தால் பிரதி உபகாரம், இது நம்மால் செய்ய முடியும். ஆனால் ஒருவர் நமக்கு கொடுக்கவே இல்லை, கொடுக்க மறுக்கிறார், அவரிடத்தில் சென்று நாம் நம்முடைய பொருட்களாக இருந்தாலும் நம்முடைய மற்ற விஷயங்களாக இருந்தாலும் கொடுப்பது, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய பாடம். யார் நமக்கு தடுக்க மறுக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் சென்று கொடுக்க வேண்டும். 4வது விஷயம், 5வது விஷயம் சொன்னார்கள், வஹ்சின் மான் அஸா இலைக, யார் உன்னிடத்தில் கெட்டதை செய்கிறார்களோ நீங்கள் அவரிடத்தில் உபகாரத்தோடு நடந்து கொள்ளுங்கள். யாராவது கெடுதி எடுத்திருந்தால், தீமை எடுத்திருந்தால் நீங்கள் அவர்களோடு நன்மை அடையுங்கள், நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிதான் இருந்தார்கள். குணம் 3 குணங்கள் இருக்குது. ஹுலுகுன் ஹசன் இருக்குது, யாராவது நமக்கு உதவி செய்தா அவர் பிரதி உபகாரம் செய்கிறது, இது ஹுலுகுன் ஹசன். ஹுலுகுன் கரீம் இருக்குது, யாராவது நமக்கு உதவி செய்கிறார்கள் என்றால் அதற்கு பகரமான உதவி செய்யாமல் அப்படியே விடுவது. 3வது ஹுலுகுன் அதீம், யாராவது நமக்கு அநியாயம் செய்கிறார்கள் அதை மன்னித்து அவர்களுக்கு நாம் உபகாரம் செய்வது. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எது எடுத்து பார்த்தாலும் நமக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் மன்னித்தார்கள், அனைவரையும் மன்னித்தார்கள். இந்த குணங்களை எல்லாம் நம்ம இடத்தில் கொண்டு வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமன மனிதர்கள் மட்டுமல்ல, இப்படி இல்லை, சின்ன சின்ன பறவைகளிடத்தில் கூட பாசத்தோடு இரக்கமுள்ள குணமாக ஸல்லல்லாஹு அலைஹி நடந்து காட்டினார்கள். ஒரு காட்டரபி ஒரு சின்ன குருவியை பிடித்து வைத்திருந்தார், சிட்டுக்குருவியை பிடித்து வைத்திருந்தார். அவருக்கு தலைக்கு மேல அந்த தாய் பறவை வட்டமிடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து, யார் இந்த குருவியினுடைய குஞ்சை எடுத்து வைத்திருக்கிறார், அது கொடுத்துருங்க, தாய் பறவை சிரமப்படுகிறது, தாய் பறவை சிரமப்படுகிற இடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எச்சரித்தார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மரணிக்கும் போது உங்களிடத்தில் கையில் மரம் கன்று இருக்கிறது என்றால் அதை நட்டு வைத்த பிறகு மரணியுங்கள். காரணம், அதற்கு பிறகு உங்களுக்கு பிறகு பின்னால் வரக்கூடிய சமூகம் யாராவது அதன் மூலமா பலனளிக்கலாம். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுக்கும் மட்டுமல்லாமல் மிருகங்களுக்கும் கால்நடைகளுக்கும் மரங்களுக்கும் அனைத்து படைப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கத்தோடு நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறும்போது, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நாங்கள் உங்களை இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக இரக்கமுள்ளவர்களாக அனுப்பி இருக்கிறோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். அவர்களுடைய உம்மத்தாகிய நாமும் அதே போன்று இருக்க வேண்டும், நம்முடைய குணங்களை அழகுபடுத்த வேண்டும், நம்முடையத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ள வேண்டும். யாரையாவது பார்த்தால் சலாம் சொல்ல வேண்டும், யாரையாவது பார்த்தால் புன்முறுவல் சிரிக்க வேண்டும். நம் மூலமாக யாருக்கும் எந்த ஒரு கெடுதியும் நடக்காத அளவுக்கு அல்லாஹ் இடத்தில் துஆ கேட்டதோடு நாமும் அது போன்று நடந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எப்படி இருந்ததோ அது போன்று சிறந்த குணமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய குணங்களையும் ஆக்கி மரணிக்கும் போது கலிமாவோடு மரணத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா.